காடை பிரியாணி. அது எப்படி செய்றது? பார்க்கலாம் வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில தேவையான ரீஃபண்ட் ஆயில், தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதோட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம். வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரவுன் கலர்ல வந்ததுக்கப்புறம், இஞ்சி, பூண்டு, தக்காளி, பச்சை மிளகாய் நல்லா வதக்கி விடுங்க. கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி விடுங்க. இதோட தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய் தூள், பிரியாணி மசாலா சேர்த்துட்டு நல்லா வதங்கணும். நல்லா வதக்கி விட்டுட்டு, இதோட மேரினேட் பண்ண காடை, தேவையான தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கொஞ்ச நேரம் வேகட்டும் காடை. இதோட ஹீட் பண்ணி வச்சிருக்க தேவையான தண்ணி, லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறம் 20 நிமிஷம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் இதோட ஆட் பண்ணிக்கலாம். அரிசி இப்போ மேல தெரியுது பாருங்க. இந்த மாரி டைம்ல நெய்யும், கலர் பொடியும் சேர்த்து 20 நிமிஷம் தம் வச்சுக்கோங்க. ஃபுல் வீடியோ வேணும்னா லிங்க் குடுக்குறேன் பாருங்க. 20 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்றோம். நம்ம எதிர்பார்த்த சுவையான காடை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அரிசி பாருங்க அப்படியே ஒண்ணு ஒண்ணா நீள நீளமா நல்லாருக்கு. தண்ணி வந்து 1க்கு 1 வைங்க. அதிகமா வச்சிராதீங்க. தட்டுல சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே வியூவர்ஸ், டோன்ட் ஃபர்கெட் டூ சப்ஸ்கிரைப். தேங்க் யூ.